ஒரு வீடு கட்டும்போது அதை நம்ம ரொம்ப பிளான் பண்ணி செய்ய வேண்டிய விஷயம் மாடிப்படி. அந்த மாடிப்படியை கரெக்டாக இல்லை அப்படின்னு சொன்னால் அது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அது எந்த அளவில் இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எப்போவுமே வீட்டோட படி யூஸ் பண்ணுற கன்வீனியண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த நீளம் 11 அடி இருக்கணும், அகலம் குறைஞ்சபட்சம் 6 அடி இருக்கணும். அப்போ தான் ஒரு ஃப்ளைட்டோட அகலம் வந்துட்டு நமக்கு 3 அடி கிடைக்கும். 3 அடிக்கு குறைவாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால கண்டிப்பாக வந்து இது டோட்டலாக 6 அடி இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ளைட்டோட அகலம் 3 அடி இருக்கும். மினிமம் 3 அடியாவது இருக்கணும். அதே மாதிரி இதை வந்து ட்ரெட்டுன்னு சொல்லுவோம். இந்த அகலத்தை வந்து ட்ரெட்டுன்னு சொல்லுவோம். அகலம் மினிமம் வந்து உங்களுக்கு 10 இன்ச்சு இருக்கணும். 10 இன்ச்சுக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இப்படி கால் வைக்கும்போது ஸ்லிப் ஆயிரும். அதனால தான் நிறைய வீட்டில் ஸ்லிப் ஆகி கீழே விழுவுறது. அதே மாதிரி இந்த ஒயரம் வந்து 6 இன்ச்சுக்கு மேலே இருக்கக்கூடாது. 6 இன்ச்சுக்கு மேலே இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு வந்து காலை தூக்கி வைக்கும்போது ஒயரம் அதிகமாக இருக்கும். வயசானவங்களுக்கு கொஞ்சம் 45 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு முட்டி வலி வருது. அதனால தான் மாடிப்படியை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால் இந்த அகலம் உயரத்தை வந்து கண்டிப்பாக பார்க்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 10 இன்ச்சுக்கு கம்மியாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி 6 இன்ச்சுக்கு மேலே ஹைட்டு போகக்கூடாது. இந்த படியோட அகலம் வந்து 3 அடி இருக்கணும். இப்போ இந்த அகலம் நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் டோட்டலாக வந்து 6 அடி அகலம். இந்த வித்து வந்து நம்மளுக்கு இந்த செவுத்துல இருந்து அந்த லேண்டிங் வரைக்கும் மினிமம் 11 அடி இருந்தால் மட்டும்தான் இந்த அகலம் வைக்க முடியும். இந்த படியோட அகலமும் உயரமும் கரெக்டாக வரும். உங்களுக்கு இந்த 11 அடிங்கிறது லென்த்து குறைய இந்த படியோட ஹைட்டும் இந்த வித்தும் வந்து உங்களுக்கு நம்ம குறைஞ்சிரும். இப்போ இந்த லென்த்து குறைஞ்சிது அப்படின்னா இந்த படியோட லென்த்து குறையும். அதே மாதிரி இந்த ஒயரம் வந்து 6 இன்ச்சுங்கிறது 6 இன்ச்சோ 7 இன்ச்சோ வரும். அதனால கண்டிப்பாக எப்பவுமே வந்து அந்த படியோட லென்த்தை நம்ம பார்க்கணும். செகண்டு, இந்த படிக்கு வந்து என்ன ஃப்ளோர் போடலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. டைல்ஸ் போடலாமா, கிரானைட் போடலாமா, இல்லை சிமெண்ட் ஃப்ளோர் பண்ணலாமா அப்படின்னு ஒரு டவுட்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மோஸ்ட்லி வந்து டைல்ஸு எது போட்டாலுமே கொஞ்சம் கிரிப்பாக இருக்கிற மாதிரி போட்டால் தான் சேஃபாக இருக்கும். இல்லைன்னா வந்துட்டு வலிக்கி விடும். அதனால் வந்து சேஃபாக கிரிப்பாக இருக்கிற மாதிரி போடுங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா படியை ஃபினிஷ் பண்ணும்போது எப்போவுமே இந்த எட்ஜை விட இந்த எட்ஜு ஒரு 1/4 சென்டிமீட்டர் மட்டும் மேலே தூக்கி இருக்கணும். அப்போ தான் மழை பெய்யும் போது தண்ணி வந்து கீழே வந்துடும். ஆனால் ரொம்ப ஸ்லோப் கொடுக்கக்கூடாது. ரொம்ப ஸ்லோப் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் வலி கூட்டி கீழே விழுந்துருவோம். அதே மாதிரி ஸ்லோப் இல்லாமல் ஃப்ளாட்டாகவே இருந்தது அப்படின்னு சொன்னால் சில இடத்துல இதை கரெக்டாக மேனேஜ் பண்ணாமல் இந்த இடத்துல ஸ்லோப் கொடுத்துருவாங்க. அதனால மழை பெய்யும் போது தண்ணி போய் இங்கே நின்றோம். அப்போ வந்து அது பாசி பிடிக்கும். டைல்ஸாக இல்லை கிரானைட்டாக இருந்ததுன்னா வழுக்கிறதுக்கான சான்ஸ் அதிகம். அதே மாதிரி கிரானைட் போகிறோம் இல்லை டைல்ஸ் போகிறோம் அப்படின்னு சொன்னால் கிரானைட்டாக இருந்தால் இந்த எட்ஜில் வந்து அந்த மிஷினில் வந்து காடி மாதிரி ஓட்டுவாங்க. ஒரு 3 லைன் கோடு போட்டு விடுவாங்க. அந்த மாதிரி லைன் கோடு போட்டோம்னா அது வந்து கால் வைக்கும்போது கிரிப்பாக இருக்கும். அது வழுக்காமல் இருக்கும். அதே மாதிரி டைல்ஸாக இருந்தாலும் இந்த இடத்துல வந்து கிரிப் இருக்கிற மாதிரி டைல்ஸ் இருக்கணும். இங்கேயும் கிரிப் இருக்கும். இந்த இடத்துல அடிஷ்னலாக வந்து ஒரு 3 லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிரிப்பாக இருக்கும். இது எல்லாமே வந்து சேஃப்டிக்காக தான் பார்க்குறது. வீட்டில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமே மாடிப்படி தான். அந்த படியில் தான் நிறைய பேர் வந்து கீழே விழுவுறதோ இல்லை வந்து சேஃப்டி இல்லாமல் இருக்கிறது. அதுக்கு அடுத்த விஷயம் ஆண்ட்ராய்ட்ஸை வந்து எஸ்எஸ்ல வைக்கலாமா இல்லை எம்எஸ்ல வைக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் இருக்குது. கண்டிப்பாக எஸ்எஸ்ல போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து 304 எஸ்எஸ்ல வச்சோம்னா நம்மளுக்கு வந்து எப்பவுமே ரெஸ்ட் ஆகாது. லைஃப் டைமுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. அதனால 304 வந்து கண்டிப்பாக போடுங்க. 201 ரெஸ்ட் ஆகும். அதனால அது வேண்டாம். எப்பவுமே 304 தான் நல்லா இருக்குங்க. லைஃப்பும் நல்லா இருக்கும். அதே மாதிரி எம்எஸ்ல போட்டோம் அப்படின்னாலுமே கொஞ்சம் ஹெவியாக இருக்கட்டும். அதே மாதிரி இது வந்து கம்பல்சரி நீங்கள் இயர்லி ஒன்ஸாவது பெயிண்ட் அடித்து மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் ரெஸ்ட் ஆகாமல் லைஃப் நல்லாயிருக்கும். இந்த ஆண்ட்ராய்ட்ஸ் வைக்கும்போது இதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 3 அடி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா கம்பல்சரி 3 அடி இருந்தால் தான், இல்லை 2.25 அடியாவது நமக்கு இருக்கணும். 2.25 அவ்வளோ அப்போ இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து கை பிடிக்கிறதுக்கு இந்த கையோட ஹைட்டுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி மெயினாக வந்து கவனிக்க வேண்டியது, நம்ம கீழேருந்து வரும்போது எப்போவுமே நமக்கு ஆண்ட்ராய்ட்ஸ் வந்து ரைட் சைடில் இருக்கிற மாதிரி இருக்கணும். ஏன் அது என்ன காரணத்துக்காக வந்து படி வந்து கிளாக் வைஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி வாஸ்துல வந்து கிளாக் வைஸில் இருக்கணும், ஆன்டி கிளாக் வைஸில் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து வாஸ்து அப்படிங்கிறத விட ஏன் கிளாக் வைஸில் போய் இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ நம்ம வந்து மோஸ்ட்லி நம்ம இந்தியாவில் வந்து எல்லாருக்குமே வலது கை பழக்கம் இருக்கிறவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. அதனால கிளாக் வைஸில் இருந்தால் தான் ரைட் சைடில் வந்து ஆண்ட்ராய்ட்ஸ் இருக்கும். அப்போ தான் நம்ம படி ஏறும்போது சப்போஸ் ஏதாவது ஸ்லிப் ஆனாலும் உங்களுக்கு வந்து பேலன்ஸ் நல்லா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் கிளாக் வைஸில் படி இருக்கணும். இந்த ரைட் சைடில் வந்து ஆண்ட்ராய்ட்ஸ் வர மாதிரி நம்ம வந்து படி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆக்சுவலி அது ரொம்ப நல்ல விஷயம். அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. கிளாக் வைஸில் இருக்கிற மாதிரி ஃபாலோ பண்ணி படியை போடுங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ஷேர் பண்ணுங்கள், சேவ் பண்ணிக்காங்க. நீங்கள் வீடு கட்டும்போது இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி. நான் சசிகுமார், சிவில் இன்ஜினியர்.